ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட X7 மேக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாதிரி ஷார்ட்ஸ்மான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ரியல்மி X7 மேக்ஸோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, கஸ்டமைசபிள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனுக்குள்ள ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டு, டைமு, கிளாக்கு, டெக்ஸ்ட்லாம் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, எட்ஜ் லைட்டிங். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கடைசியாக எட்ஜ் லைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், நிறைய உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணால் போதும், எட்ஜ் லைட் ஆன் ஆகிருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணால் போதும், நல்ல கலர்ஃபுல்லான எட்ஜ் லைட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். நம்பர் 3, ஃப்ளோட்டிங் விண்டோஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்ஸ் ஆப்குள்ளே போய்க்குங்க. ரீசென்ட்ஸ் ஆப்குள்ளே போனால் மேலே 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் போது ஃப்ளோட்டிங் விண்டோ உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்கள் நவுத்தி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லாங் டேப் பண்ணி மினி விண்டோவாக கூட இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மினி விண்டோவாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ளோட்டிங் விண்டோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மினி விண்டோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, அட்வான்ஸ் டார்க் மோட். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால பிளாக்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாக இருக்கும். நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பார்லேயே டார்க் மோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த டார்க் மோட நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். டார்க் மோடில் நீங்கள் லாங் டாப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். மீடியம், என்ஹான்ஸ், ஜென்டல்னு. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ. நம்பர் 5, ஐகான் புல் டவுன் கெஸ்டர். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐகான் புல் டவுன் கெஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் லாங் டாப் பண்ணி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஐகான் புல் டவுன் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை நீங்கள் லைட்டாக கீழே ஸ்வைப் பண்ணாலே போதும், எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு கீழே வந்துடும். கீழே வந்து எந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப் மேலே போய் வைங்க. அந்த ஆப் மேலே போய் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். உங்களுக்கு வேணா அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சர்ச் ரிசல்ட் மாதிரி வரும். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ண நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் லாங் டாப் பண்ணி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து சர்ச், செகண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராவர்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாக சர்ச்சில் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ட்ராவருக்கு மாற்றிக்கோங்க. அதை மாற்றினா போதும், நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணனே நோட்டிஃபிகேஷன் பார் வரும். நம்பர் 7, ஸ்க்ரீன் ரெக்கார்டர். மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் லாங் டாப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் சவுண்டு, மைக்ரோஃபோன் சவுண்டு அட் அ டைமில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஆஃபில் இருக்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெசல்யூஷனை வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 fps வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டை வச்சுக்கலாம். நம்பர் 8, டேரக்ட் வைஃபை தத்தரிங். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வைஃபை தத்தரிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அட் அ டைமில் ஹாட்ஸ்பாட்டையும் வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் வைஃபை ஆஃப் ஆகுது, வைஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. அட் அ டைமில் நீங்கள் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாகவே வைஃபைவே ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் 9, நேட்டிவ் வீடியோ அண்ட் வைஃபை காலிங். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வீடியோ அண்ட் வைஃபை காலிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் டயல் பேடுக்குள்ளே போய் யாருக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கணுமோ அவங்க நம்பரை டைப் பண்ணால் போதும், டேரெக்டாக நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம். அதுதான் நேட்டிவ் வீடியோ. வைஃபை காலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிம் கார்டுக்குள்ளே போய்க்கோங்க. சிம் கார்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்மை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வைஃபை காலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணால் போதும், நீங்கள் வைஃபை காலிங்கும் பண்ணிக்கலாம். நம்பர் 10, ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. டயல் பேடுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கால் ரெக்கார்டை செட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ்மான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.